வணக்கம். நேற்று சுடோக்கு பத்தி சொல்லியிருந்தேன், அது தமிழ்ல சொல்றேன். சுடோக்குன்றது ஒரு விளையாட்டு. நிறைய வெப்சைட்ஸ்ல இருக்கு, நிறைய பேப்பர்லயும் நீங்க அந்த விளையாட்டை அவங்க போட்டிருப்பாங்க. நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. அது என்னன்னா ஈஸி பசில் ஸ்டேஜ்ல இருந்து ஈவல் பசில் வரலையும் இருக்கு. ஹார்ட், சி, மீடியம், ஹார்ட், அந்த மாதிரி ஸ்டேஜஸ் இருக்கு. நான் சால்வ் பண்ணிருக்கிறது ஈவல் பசில். இதுவும் அதேதான். இது எப்படி விளையாடணும்னு சொல்றேன். இங்க ஃபர்ஸ்ட் விளையாடுற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த ஸ்கொயர்ஸ் நான் எப்படி விளையாடுறதுன்னு சொல்றேன். காமன் ரூல் இருக்கு. அதாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்து நம்பர் 1ல இருந்து நம்பர் 9 வரலையும் ரோ வைஸ் காலம் வைஸ் ஃபில் பண்ணும். ஏற்கனவே இந்த போல்டு லெட்டர்ஸ்ல பிளாக் கலர்ல இருக்கிறது, இந்த போல்டு லெட்டர்ஸ்ல இருக்கிறது வெப்சைட்ல கொடுப்பாங்க. இதை டவுன்லோட் பண்ணும்போது மிச்ச செல்ஸ் எல்லாம் காலியா இருக்கும். நம்ம தான் ஃபில் பண்ணும். ஃபில் பண்ணி முடிச்ச பிறகு ரோ வைஸ் காலம் வைஸ் 1 to 9 நம்பர்ஸ் இருக்கணும். ஒரு ரோ எடுத்தீங்கன்னா 1 to 9 இருக்கணும். ஒவ்வொரு ரோவும் 1 to 9, ஒவ்வொரு காலமும் 1 to 9. எப்படி பார்த்தாலும் நம்பர் 1ல இருந்து 9 வரலையும் இருக்கணும். சேம் நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடாது. இதுதான் இந்த கேமோட ரூல். அப்புறம் நான் விளையாடும் போது ஒரு ஸ்கொயரையும் நான் ஆல்பபெட்டிக் கேரக்டர் ABCDEFGHI அப்படி போட்டுட்டு ஏதோ ஒரு நம்பர் நான் எங்கேயாவது போட்டேன்னா அந்த ஸ்கொயருக்கான ஆல்பபெட் எதுவோ அதை சேர்த்துப்பேன். ஃபர்ஸ்ட் மூவ் இங்க நான் ஒரு நம்பர் போடுறேன்னா எந்த நம்பரோ அந்த நம்பரை இப்போ இது ABCDE. ஸோ ஸ்கொயர் எந்த நம்பரை போடுறனோ அந்த நம்பர் ஃபர்ஸ்ட் மூவ்ன்றதுனால ஃபர்ஸ்ட்ன்ற அந்த விஷயத்தை நான் மென்ஷன் பண்ணணும். ஸோ நம்பர் 1 ஸ்கொயர் என்ன நம்பர் போடுறனோ அது மாதிரி நான் போட்டுப்பேன். கீழே இங்க போட்டிருக்கேன் பாரு. இது நம்பர் இந்த நம்பர் 1 ஃபர்ஸ்ட் மூவ். அப்புறம் இந்த ஸ்கொயர் பி என்ன நம்பர் போடுறனோ அது. நீங்க அந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சர்க்கிள் பண்ணிக்கலாம். என்னென்ன மூவ் பண்றீங்க அப்படி சொல்லிட்டு அந்த மூவ் நீங்க எழுதி எத்தனாவது மூவ், 21st 23rd எப்பதுல இருந்து என்ன. ஏன்னா இந்த விளையாட்டுல இப்ப போட்டுக்கிட்டே போறீங்கன்னா சில நேரம் கிளாஷ் ஸ்டக் ஆயிடுச்சுன்னா எங்க தப்பு பண்ணீங்கன்னு தெரியறதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கு அந்த எங்க எதை கெஸ் ஒர்க் பண்ணி நீங்க மூவ் பண்றீங்களோ, இது பண்ண இப்படி வரும் அப்படின்னு ஒரு கெஸ் ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா அப்போ இது மாதிரி நம்பர் போட்டு வச்சு எழுதிக்கிட்டீங்கன்னா எந்த இடத்துல இங்க அந்த தப்பு பண்ணீங்கன்றத தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் திருப்பி அங்க போயிட்டு அதுல இருந்து நீங்க ஆரம்பிக்கலாம். இது லாஸ்ட் ஸ்டேஜுக்கான விஷயம். நீங்க ஈஸியான ஒரு பசில் எடுத்து பண்ணீங்கன்னா அதுக்கு இதெல்லாம் தேவையில்லை. இது நான் மேனுவலா டவுன்லோட் பண்ணி இந்த சுடோக்கு வெப்சைட்ல இருந்து
பிரிண்ட் எடுத்திருக்கேன். ஏன்னா இது லாஸ்ட் ஸ்டேஜ் பசல், ஈவில் பசல். அதனால இது மாதிரி ரொம்ப நேரம் உட்காந்து போடுறது யோசிக்கிறது. அதனால அதுக்கப்புறம் நீங்க எங்க வேணாலும் கேரி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏதாவது ஜேர்னி சும்மா உட்காந்துருக்க நேரத்தெல்லாம் இதை எடுத்து வச்சு போட்டுக்கிட்டு இருக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்பெண்டிங் யுவர் டைம் இன் ஃபோன்ஸ். ஈவன் ஃபோன்ல கூட விளையாட முடியும். பட் you know what, that's up to you. As I told you, it's related to the stages. First stage வந்து ஈஸி, அப்புறம் வந்து ஹார்டு, மீடியம், ஹார்ட் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஈஸி பசில் போடுறதுக்கு 2 நிமிஷம் மேக்சிமம். என்னோட டைம் வந்து லாஸ்ட் இயர்ல 2 minutes 46 seconds ஏதோ ஒன்று. அதுக்குள்ள I was able to complete it. அந்த டைம் ஃபேக்டர் வந்து ஸ்டேஜை பொறுத்து இருக்கு. ஐ மீன் என்ன மாதிரியான இந்த காம்ப்ளெக்ஸான விஷயமா இருந்தா அது வந்து லாஸ்ட் ஸ்டேஜ். அப்போ வந்து இந்த பேப்பர்ல போடுறது ஈஸியா இருக்கும். ஆனா வந்து இது செஸ் மாதிரி தான். எப்படி கால்குலேட் பண்ணி நகர்த்துறீங்களோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இது ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி கேம்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு நல்லது. அப்புறம் வயசாக எல்லாரும் போடுறது ஏதோ ஒரு விஷயத்துல எங்கேஜ்டா வச்சுக்கிறது நல்லது. ரொம்ப வயசானவங்க பார்த்தீங்கன்னா குழந்தையாட்டம் ஆயிடுவாங்க. அவங்களோட ஏன்னா என்னோட பாட்டி அவங்கெல்லாம் பார்த்துருக்கேன். வயசாக அவங்க சின்ன குழந்தை மாதிரி ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்க காலகட்டத்தில் இருந்த மக்கள் அவங்களோட தனித்துவம் அதெல்லாம் வந்து கவனிக்கப்படுறது இல்லைன்றது ஒரு காரணம். இது தாண்டி குழந்தைங்க, பேர குழந்தைங்க எல்லாரும் இருந்தாலும் எல்லாரும் வந்து அவங்க வேற காலகட்டத்தில் இருக்காங்க. அவங்க செஞ்சுரி வேறு, ஒரு 4 ஜெனரேஷன் தாண்டி குழந்தைங்க இருக்கும்போது அது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அவங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க மூளை ரொம்ப ஷார்ப்பா வேலை பண்ணும். ஏஜுங்கிறது ஒரு ஜஸ்ட் நம்பர். எவ்வளோ வயசு ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரியான அனுபவம் பிளஸ் அதுக்கான ஒரு வேல்யூ நிறைய உண்டு. ஜஸ்ட் ஒரு டேட்டா பேஸ் மாதிரி தான். எவ்வளோ பெரிய டேட்டா பேஸ் அது. புதுசா இருக்க டேட்டா பேஸ்ல புது விஷயங்கள் ஆட் ஆகுது. பழைய டேட்டா பேஸ்ல பழைய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆனா எல்லாமே வந்து வேற வேற டைமோட ரிலேட் ஆகிருந்தாலும் லைஃப்னு வரும்போது அனுபவம் பழைய டேட்டா பேஸ் தான் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு இருக்க திறமை, அனுபவம், பொறுமை, நிதானம், எல்லாத்தையும் பகுத்து ஆராய்கிற திறன், ரொம்ப ஒரு கண்ணியமான நடத்தை, இதெல்லாம் வந்து பழைய டேட்டா பேஸ் வச்சிருக்கவங்க கிட்ட நிறைய உண்டு. ரொம்ப புது டேட்டா பேஸ் வச்சிருக்கவங்க கிட்ட இதெல்லாம் ரொம்ப கம்மி. சரி, இந்த டேட்டா பேஸ்க்கான விஷயம் இல்லை, ஜஸ்ட் அது விளையாட பாருங்க. இந்த கேம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். டிக்டாக்டோ, சுடோக்கு, இந்த மாதிரி செஸ்ஸு, ஏதோ ஒன்று நீங்களே விளையாடிக்க முடியும். இதெல்லாம் அதுதான் பெரிய பாயிண்ட். நிறைய கேம்ஸ் நீங்களே விளையாடிக்க முடியும். பசல்ஸ் நிறைய வந்து நீங்களே சால்வ் பண்றதுக்கான விஷயங்கள் உண்டு. என்கிட்ட ஒரு புக் இருக்கு, ரொம்ப சுவாரஸ்யமான புக் அது. அதுல இருக்க பசல்ஸ் பத்தி அப்புறமா பேசுவோம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். ஹேவ் அ கிரேட் டே.